மக்களே வணக்கம். இன்னைக்கு ஐநாத்தோணி சீரியல்ல பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியா பணத்தை திருடி என்ன பண்ணாரு, நிலாவோட பிரச்சனையை சோழன் தீர்த்துட்டாருங்க. ஆனா அடுத்து வர பிரச்சனை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. என்னடா இது, நம்ம பணத்தை கையாடிட்டுமே, நாளைக்கு மாட்ட போறோமே, நம்மளை அசிங்கப்படுத்த போறாங்களே, எதை பத்தி யோசிக்கலங்க. யோசிக்காத ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்றாரு. ஆனா முகத்துல சந்தோஷமே இல்லை. எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க, இவர் முகத்துல சந்தோஷமே இல்லை. ஓனர் அந்த நேரத்துல வராரு, வீட்டுக்கே வந்துடுறாருங்க. நம்ம சோழனை தேடிட்டு என்னடா சோழா அப்படின்றாரு. ஆனா நம்ம சோழனுக்கு மனசு ரொம்ப பதப்பதான் இருக்குது. என்னடா இது, ஒருவர் வந்துட்டாரு, எங்க மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு அவரை நைஸா பின்புறமா கூட்டின்னு போயிட்டு பேசுறாரு. என்னடா சோழா, உன்னை நம்பிதான்டா நான் பணத்தெல்லாம் என்னென்ன நம்பி தானே டிராயர் கூட பூட்டாத போனேன், இது மாதிரி பணத்தை நீ எடுத்துட்டே, ஆனா நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆணித்தரமா அடிச்சு பேசுறா. இல்ல சோழா, நீ தான் எடுத்தேன்னு எனக்கு தெரியும், அந்த நேரத்தில் நீ தான் என்கிட்ட பணத்தை கேட்ட, நீ தான் எடுத்தேன்னு சொல்றாரு. எப்படியோ ஒரு சமாதானம் படிச்சு அடாவட்டே சொல்லிடுறாரு நம்ம சோழன், நான் பணத்தை எடுக்கலன்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் அந்த நேரத்துல ஓனர் ரொம்ப கஷ்டப்பட்டு போனாருங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் சோழன் ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு. நம்மளுக்கு வேலை கொடுக்குற முதலாளி வீட்லயே அவர் கையானது பணத்தை எடுத்தது ரொம்ப தப்புங்க. அந்த தப்புகளை அவர் பண்ணிட்டாரு. இருந்தாலும் பண்ணிடக்கூடாது. அவர் நம்பி ஒரு வேலையும் கொடுத்துருக்காரு. இப்ப வேலையும் போச்சு, தன்மானமும் போச்சு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப மனவேதனையோட தான் அந்த ஓனர் அழுதுகிட்டே தான் போனாரு. அந்த நேரத்துல ஒரு காலில் கூட சொல்லியிருக்கலாம், அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் இந்த பணத்தை எடுத்தேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லி அமிச்சிட்டாரு. அவர் என்னென்ன வேதனைப்பட்டு போனாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம சோழன் என்ன பண்றாரு, திருப்பி ஆபீஸ்க்கு போறாரு. ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த முதலாளியும் ரொம்ப மனக்குழப்பத்தோட யோசனை பண்ணி பாக்குறாரு. இல்ல, பணம் நம்ம இங்க தானே வச்சேன், சோழன் தானே அந்த நேரத்துல கேட்டான்னு அவரு என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப கூட பாருங்க சோழன், ஆனா என்ன மன்னிச்சிடுனா, நான் தான் பணத்தை எடுத்துன்னு ஒத்துந்தா கூட எப்படியோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் போயிருக்க மாட்டாருங்க. இவர் என்ன பண்ண, எடுக்கவே இல்லைன்னு சொன்ன உடனே அவர் சிசிடிவி கேமரா எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்ம சோழன் தான் சொல்லிட்டு போலீஸை வர வச்சிட்டாருங்க. போலீஸ் கிட்ட அவர் மாட்டி விட்டுறாரு. இருந்தாலும் இல்லைன்னா என்னை மன்னிச்சிருங்க, நான் என் பொண்டாட்டிக்காக தான் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி பொண்டாட்டிக்காக இவர் பணத்தை திருட முடியுமா, என்ன ஒண்ணா பண்ண முடியுமா? ஒரு கஷ்டம்னா அதுக்குன்னு திருடுதான் ஒரு ஆப்ஷன் கிடையாதுங்க. சரி, வீடுதான் அடமானம் வச்சு தரேன்னு சொன்னார்ல, அதுக்குள்ள என்னங்க அவசரம் இந்த சோழனுக்கு? ஏன்னா காதல கண்ணை மறைக்குதுங்க. எப்படியோ நம்ம உருட்டி போட்டு திருடியாச்சும் பணத்தை அடிச்சாச்சும் என்ன பிரச்சனை தீர்த்தணும், அதோட முடிச்சு போச்சா? எப்பவுமே சோழன் ஒரு அவசர புத்திங்க, ஆர்வ கோளாறு, முன்வசனம் பின்வசனம்லாம் கிடையாது. இன்னைக்கு அந்த விஷயத்த முடிச்சிடணும், இல்ல சந்தோஷமா இருக்கணும், யாரை பத்தி எதை பத்தியும் கவலை இல்லை. இது மாதிரிதான் ஒரு முட்டாள்தனமா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அவர் பேரே அவர் டேமேஜ் ஆகிக்கிறாரு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுல வேற ஒரு பக்கம் நிலா சந்தோஷமா தாங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வேலையாச்சுல, அவங்க எல்லாம் ஜாலியா தான் இருக்காங்க. நம்ம சேர்மன் வேற ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவர் நார்மலாவே வீட்டுல யாருமே தம்பிங்கெல்லாம் கரெக்டா டைமுக்கு ஆஜராவெல்லாம் ரொம்ப டென்ஷனா தேடிட்டு இருப்பாரு. எல்லாரையும் தேடுற மாதிரி தான் நம்ம சோழனை தேடுறாரு. இன்னும் சோழனை ஆளக்கானு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு போன் கால் வருதுங்க. சோழனோட முதலாளிக்கு இருந்து வருது. என்னப்பா உன் தம்பி இது மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்றாங்க. நம்ம சேர்னுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏப்பா ஒன்றும் புரியலையே சொல்றியா? சோழன் 5 லட்சம் பணத்தை திருட்டாரு. கேட்டோடனே நம்ம ஷாக் ஆயிடுதுங்க நம்ம சேரனுக்கு. என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாருங்க. அந்த நேரத்துல நிலா ஆனா நீங்க ஸ்பீக்கர்ல போடுங்க, என்ன பேசுறாருன்னு தெரியல அப்படின்னு உடனே விளக்கமா எல்லா விஷயத்தையும் கேட்டுறாங்க. அந்த நேரத்துல நிலாவுக்கும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம சேரனு தான் என்ன இது மாதிரி ஆயிடுச்சு, ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வரை எப்படி சொல்றதா தெரியும் மக்களே. நிலாவுக்கு நம்மளுக்காக தான் சோழ தேடி ஜெயிலுக்கு போயிருக்காருன்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த வர வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.